Taste the Daily. தஞ்சையைச் சேர்ந்த பன்னீர் ஆதரவாளர்கள் ஏராளமானோர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்து தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். தஞ்சாவூர் மாநகர கழக செயலாளர் என்.எஸ். சரவணன் ஏற்பாட்டில் பன்னீர் ஆதரவாளர்களான தஞ்சாவூர் மத்திய மாவட்டம், தஞ்சாவூர் முன்னாள் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் துரை வீரண்ணன், மாநில சிறுபான்மை பிரிவு துணைச் செயலாளர் பி. விக்டர் லூர்துராஜ், தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் எஸ்.எஸ். அருண், வடக்கால் முன்னாள் கூட்டுறவு சங்க தலைவர் டி. அறிவழகன் ஆகியோர் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் நேரில் சந்தித்து தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். புதிதாக கழகத்தில் இணைந்தவர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அதிமுக துண்டு அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் திருவாரூர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ஆர். காமராஜ், மாவட்ட கழக செயலாளர்கள் மா. சேகர், எம். ரத்தினசாமி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கோவையில் யானை தாக்கி காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவரை முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்.பி. வேலுமணி நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். அத்துடன் அவருக்கு மருத்துவ உதவிக்கான நிதியையும் அவர் வழங்கினார். கோவை சுகுணாபுரத்தைச் சேர்ந்த பைசல் என்பவர் சில மாதங்களுக்கு முன் மதுக்கரை வனப்பகுதிக்குள் புகுந்த ஒற்றை காட்டு யானையை விரட்ட வனத்துறையினருடன் இணைந்து பணியாற்றினார். இதில் திடீரென யானை துரத்தி தாக்கியதில் பைசல் கீழே விழுந்து அவருக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. தற்போது அறுவை சிகிச்சை முடிந்து வீட்டில் தொடர் சிகிச்சை மேற்கொண்டு வரும் பைசலை முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்.பி. வேலுமணி நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். மேலும் அவருக்கு தொடர் மருத்துவ சிகிச்சைக்கான நிதி உதவியையும் எஸ்.பி. வேலுமணி வழங்கினார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் மற்றும் பள்ளிப்பாளையத்தில் உள்ள காவிரி வெள்ள பாதிப்பு பகுதிகளை முன்னாள் அமைச்சர் தங்கமணி பார்வையிட்ட போது தனது வீட்டின் சுவர் இடிந்துவிட்டதாக கூறிய மூதாட்டிக்கு ஆறுதல் கூறினார். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை காரணமாக அணைகள் நிரம்பி மேட்டூரிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக குமாரபாளையம் மற்றும் பள்ளிப்பாளையத்தில் உள்ள காவிரி கரையோர பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளுக்குள் ஆற்று வெள்ள நீர் புகுந்தது. இதன் காரணமாக பாதிக்கப்பட்டவர்கள் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் முகாம்களுக்கு சென்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளதா என பாதிக்கப்பட்டவர்களிடம் கேட்டறிந்தார். அப்போது தனது வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து விட்டதாக மூதாட்டி ஒருவர் கண்ணீர் மல்க கூறினார். இதையடுத்து தன்னால் இயன்ற உதவியை செய்வதாக அந்த மூதாட்டிக்கு முன்னாள் அமைச்சர் ஆறுதல் கூறினார். முன்னதாக ஆவாரங்காடு மதுவீரன் மாரியம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்த முன்னாள் அமைச்சர் தங்கமணி அதன்பின் அங்குள்ள பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் ஒன்றியங்களுக்குட்பட்ட அதிமுக உறுப்பினர்களுக்கு புதுப்பிக்கப்பட்ட அதிமுக அடையாள அட்டையை முன்னாள் அமைச்சரும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் வழங்கினார். கோலியனூர் ஒன்றியத்திற்குட்பட்ட ஓட்டேரிபாளையம் பகுதியில் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் கலந்து கொண்டு புதுப்பிக்கப்பட்ட வண்ண டிஜிட்டல் வடிவிலான உறுப்பினர் அடையாள அட்டையை உறுப்பினர்களுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் கண்டமங்கலம் ஒன்றியங்களுக்குட்பட்ட பள்ளிநேலியனூர், வி. புதூர் ஆகிய பகுதிகளில் கழக உறுப்பினர்களுக்கு புதுப்பிக்கப்பட்ட அடையாள அட்டையை அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் வழங்கினார். தமிழகத்தில் எப்போதெல்லாம் திமுக ஆட்சி பொறுப்பில் இருக்கிறதோ அப்போதெல்லாம் இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படும் கொடுமை நடைபெற்று வருகிறது என சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். ஒட்டுமொத்த மீனவ சமுதாயமும் இந்த விடியா அரசின் மீது கடும் கோபத்தில் உள்ள நிலையில் கச்சத்தீவை மீட்க முதலமைச்சரின் கள்ள மௌனம் கலையுமா என கேள்வி எழுப்பியுள்ளார். எப்பொழுதெல்லாம் திமுக அரசு பொறுப்பேற்கிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த மீனவர்கள் இலங்கை கடற்படைகளால் சுற்றி வீழ்த்தப்படுகிற இந்த துயர சம்பவம் தொடர்ந்து கொண்டே இருப்பதை வரலாறு நமக்கு நினைவூட்டினாலும் இனி வருகிற காலங்களிலாவது இது போன்ற துயர சம்பவங்கள் நிகழாமல் இரும்பு கரம் கொண்டு இதை தடுத்து நிறுத்துவதற்கு இந்த அரசு நடவடிக்கை எடுக்க முன்வருமா என்று இந்த அரசு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை கேட்கிறேன். அவர் கள்ள மௌனம் சாதிப்பது கச்சத்தீவை மீட்பதிலே என்ன மர்மம், அந்த மர்மம் முடிச்சு அவளுமா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சரின் கள்ள மௌனம் கலைக்கப்படுமா? ராமேஸ்வரம் மீனவர்களின்
உயிர் காக்கப்படுமா என்ற கேள்விக்கு விடை தெரியவில்லை. விடையளிப்பாரா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்? சென்னையில் மாநகர பேருந்துகள் சரியான நேரத்திற்கு இயக்கப்படாததால் பயணிகள் மிகுந்த அவதிக்குள்ளாகி உள்ளனர். சென்னையில் மாநகர பேருந்துகள் முறையான நேரத்தில் வருவதில்லை எனவும், வந்தால் மொத்தமாக வருகிறது, இல்லை என்றால் ஒரு பேருந்தும் வருவதில்லை எனவும் மக்கள் குற்றம் சாட்டி உள்ளனர். குறிப்பாக காலை மற்றும் மாலை நேரத்தில் பள்ளி கல்லூரிக்கு செல்லும் மாணவர்கள் மற்றும் பணிக்கு செல்லும் நபர்களுக்கும் ஏற்றவாறு பேருந்து வசதி இல்லாததால் பயணிகள் சிரமம் அடைந்துள்ளனர். இதேபோல் விடிய அரசின் மாநகர பேருந்துகளில் அதிக அளவில் ஒட்டப்பட்டுள்ள விளம்பர ஸ்டிக்கர்களால் பேருந்துகளை அடையாளம் காண்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் பயணிகள் புகார் தெரிவித்துள்ளனர். ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளனர். கடந்த புதனன்று நெடுந்தீவு அருகே இலங்கை கடற்படையின் படகு ராமேஸ்வரம் மீனவர்களின் படகு மீது மோதி மூழ்கியதில் 4 மீனவர்கள் கடலுக்குள் குதித்தனர். இதில் மலைச்சாமி என்பவர் சடலமாக மீட்கப்பட்டதோடு 2 பேர் யாழ்ப்பாணம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் வெள்ளியன்று நடந்த ராமேஸ்வரம் மீனவர்களின் ஆலோசனை கூட்டத்தில் மலைச்சாமியின் உடலை தாயகம் கொண்டு வருவதுடன் உயிருடன் இருக்கும் 2 பேரை எவ்வித வழக்கு இன்றி விடுவிக்க கோரியும், காணாமல் போன மற்றொரு மீனவரை மீட்டு தர வலியுறுத்தியும் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக மீனவர் சங்க கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. விடிய அரசு மீனவர்களின் நியாயமான கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே தங்கள் ஊருக்குள் வராத தனியார் பேருந்தை பொதுமக்கள் சிறைபிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சாத்தான்குளம் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து தூத்துக்குடி பேய்க்குளம் வழியாக தனியார் பேருந்து ஒன்று இயங்கி வருகிறது. இந்நிலையில் இந்த பேருந்து கடந்த சில மாதங்களாக தேர்க்கன்குளம் ஊருக்குள் வராமல் பயணித்தது. இதனை கண்டித்து தேர்க்கன்குளம் பொதுமக்கள் பேருந்தை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். காலமாக ஊருக்குள் வந்து கொண்டிருந்த இந்த பேருந்து மூலமே தூத்துக்குடி மற்றும் வெளியூர்களுக்கு செல்ல முடிந்ததாக கூறிய தேர்க்கன்குளம் பொதுமக்கள் விடியா ஆட்சியில் அரசு பேருந்துதான் தங்கள் ஊருக்குள் வருவதில்லை என்றால் தனியார் பேருந்தும் வராமல் உள்ளதே என அங்கலாய்த்தனர். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட பெருங்களத்தூர் மேம்பாலத்தின் ஒரு பகுதி நீண்ட கால தாமதத்திற்கு பின்னர் நேற்று திறக்கப்பட்டது. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தின் போது பெருங்களத்தூர் பகுதியில் போக்குவரத்து நெரிசலை கவனத்தில் கொண்டு அப்போதைய முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி உத்தரவின் பேரில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கட்டுமான பணிகள் தொடங்கியது. இந்த நிலையில் ஆட்சிக்கு வந்த விடியா அரசு கட்டுமான பணிகளை கிடப்பில் போட்ட நிலையில் மக்களின் போராட்டம் காரணமாக மீண்டும் தொடங்கப்பட்டது. இந்த நிலையில் நீண்ட கால தாமதத்திற்கு பின்னர் பெருங்களத்தூர் மேம்பாலத்தின் ஒரு பகுதி நேற்று திறந்து வைக்கப்பட்டது. இருந்த போதிலும் ஆலம்பாக்கம் சதானந்தபுரம் பகுதியில் நடைபெறும் மேம்பால பணிகள் முடிவடைய இன்னும் 1 வருட காலமாகும் என்பதால் அப்பகுதி மக்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். வழக்கு விசாரணையின் போது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியை பாஸ் என்று அழைத்த நடிகர் விஷாலை நீதிபதி கண்டித்துள்ளார். நடிகர் விஷாலின் 21 கோடி ரூபாய் கடனை அடைத்த லைகா நிறுவனம் இந்த தொகையை திருப்பி செலுத்தும் வரை அவர் தயாரிக்கும் அனைத்து படங்களின் உரிமைகளையும் தங்களுக்கு வழங்க வேண்டும் என்று ஒப்பந்தம் செய்தது. இந்த ஒப்பந்தத்தை மீறி தனிச்சையாக படத்தை வெளியிடுவதாக விஷால் கூறியதால் இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் லைகா நிறுவனம் வழக்கு தொடர்ந்தது. வழக்கு விசாரணையின் போது நடிகர் விஷால் நீதிபதியை பாஸ் என அழைத்தார். உடனே நீதிபதி குறுக்கிட்டு இதுபோல் பாஸ் என்றெல்லாம் இங்கு அழைக்கக்கூடாது, கேட்கப்படும் கேள்விகளுக்கு மட்டும் ஆம் இல்லை என சரியான பதிலை அளிக்க வேண்டும் என கண்டிப்புடன் கூறினார்.